இந்த வேகன்சி வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைட் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வீடியோவை பார்த்துட்டு உங்களால் என் டேட்டுக்கு முன்னாடி அப்ளை பண்ண முடியும். இன்னொரு ரெக்வஸ்ட்டும் இருக்குது. இந்த சேனல் ஆரம்பித்தது எக்ஸ்க்ளூசிவாக படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இன்டர்ன்ஷிப்காகவும் படித்து முடித்து வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்காகவும் ஆரம்பித்த இந்த சேனல் இது வரைக்கும் 361 சப்ஸ்கிரிப்ஷன் தான் கெயின் பண்ணியிருக்கு. ஸோ இந்த சேனல் எவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட் ஆகுதோ அப்போது நிறைய பேருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்ரெஷ்ஷான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி தெரிய வரும், அவங்களால அப்ளை பண்ணவும் முடியும். ஸோ ப்ளீஸ் உங்களுக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், யாருக்காக இருந்தாலும் இந்த சேனல் லிங்க்கு கொடுத்து அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக அவங்களோட பிரைட் ஃப்யூச்சர் நல்லா செட் ஆகும். அதே சமயத்தில் சேனலும் வளரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேக்கன்சி வீடியோ தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற 1429 வேக்கன்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வேக்கன்சி பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் என்னென்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2. இந்த ஹெட்டிங்கில் 1429 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனௌன்ஸ் பண்ண டேட்டு 27th October 2025. நோட்டிஃபிகேஷன் நம்பர் 16 MRB 2025. இதில் ஒரு முக்கியமான விஷயம், 06 MRB 2023 நோட்டிஃபிகேஷன் நம்பரில் 11th July 2023 அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ண ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அப்படின்ற டாப்பிக்கில் அனௌன்ஸ் பண்ண அந்த நோட்டிஃபிகேஷனை வித்ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக தான் இந்த 16 MRB 2025 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை அந்த டேட்டில் ஜூலை 2023 அன்னைக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் திருப்பி அப்ளை பண்ணணும். ஆனால் ஃபீஸ் எதுவும் பே பண்ண வேண்டியதில்லை. பழைய ஃபீஸ் நீங்கள் பே பண்ண அந்த டீட்டெயில்ஸ் மாத்திரம் இதில் ஃபில் பண்ணால் போதும். ஸோ யாராவது இந்த மாதிரி அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு திருப்பி அப்ளை பண்ணிடுங்க. அடுத்தது இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேடுக்கு என்ன சேலரி அப்படின்னா 19,500லேருந்து 71,900 வரைக்கும் உங்கள் சேலரி இருக்கும். இது தவிர மற்ற அலவன்ஸ் டிஎன் கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும், மற்ற அலவன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த 1429 எப்படி ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் கேட்டகரிக்கு 308, பிசிக்கு அதாவது பேக்வேர்ட் கம்யூனிட்டிக்கு 262, பிசிஎம்க்கு 35, எம்பிசி டிஎன்சிக்கு 197, எஸ்சி கேட்டகரிக்கு 149, எஸ்சிஏ அதாவது எஸ்சி அருந்ததியருக்கு 28, எஸ்டிக்கு 9. இது இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபால் வேக்கன்சி, பிஎஸ்டிஎம் அதாவது தமிழ்லேயே படித்தவங்க, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் தமிழ்லேயே படித்தவங்க எல்லாருக்கும் சேர்த்து 1429 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுதான் வேகன்சி. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னும் போது நோட்டிஃபிகேஷன் 27th October கொடுத்தாங்க. அதே டேட்டில் தான் உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷனும் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ 27th October 2025லேருந்து 16th November 2025 வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் லிங்க் ஓப்பனாக இருக்கும். ஸோ 16th November 2025 அன்னைக்கோ இல்லை அதுக்கு முன்னாடியோ அப்ளை பண்ணிடுங்க. கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு ஒன்று இருக்குது, அதை வச்சு தான் உங்களை செலக்ட் பண்ண போகிறாங்க. அந்த டேட்டு பின்னாடி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இன்ஃபார்ம் பண்ணும்போது உங்கள் இமெயில் ஐடிக்கும் உங்கள் பர்சனல் மொபைல் நம்பருக்கும் நீங்கள் எது அவங்க அப்ளிகேஷனில் கொடுக்குறீங்களோ அதுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ ஏஜ் அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் நோ ஏஜ் லிமிட்னு கொடுத்துருப்பாங்க. எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ பிசிஎம் பிசி எம்பிசி அண்ட் டிஎன்சி. ஸோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னா 60 ஆர் பிலோ 60K இருக்கணும் அதுதான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். அதே மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஆஸ் பர் கவர்மெண்ட் நாம்ஸ் என்ன ரிலாக்ஸேஷனோ அது எல்லாமே அப்ளிகபிள். ஈவன் எக்ஸ் சர்வீஸ்மேன் அதே மாதிரி பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து. ஸோ இதை தவிர எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். ஆனால் பாட்டனியும் ஜுவாலஜியும் நீங்கள் 12th படிச்சிருக்கணும். இதுதான் கண்டிஷன். அதே மாதிரி 10th வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக தமிழ் லாங்குவேஜ் படிச்சிருக்கணும், இல்லை 12th வரைக்கும் தமிழ் லாங்குவேஜ் படிச்சிருக்கணும். இந்த பர்டிகுலராக இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது ஒன்லி ஃபார் மேல் கேண்டிடேட்டு. ஸோ மேல் கேண்டிடேட் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி 2 years மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர், அதே மாதிரி ஹெல்த் இன்ஸ்பெக்டர், சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ், இந்த ஏதாவது சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணிங்கன்னா அவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதுவும் உங்களுக்கு வேலிட் தான். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் ட்ரைனிங் கோர்ஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லை பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க, ஏதாவது ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ட்ரைனிங், சானிட்டரி இன்ஸ்பெக்டர் ட்ரைனிங் அட்டன் பண்ணி அந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்கன்னா அவங்களும் எலிஜிபிள் தான், தாராளமாக அப்ளை பண்ணலாம்.
ஸ்கீம் வந்து எக்ஸாமினேஷன் ஸ்கீம் வந்து சிபிடி, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமு. தமிழ் லாங்குவேஜ் வந்து 1 ஹவர் 50 மார்க்ஸுக்கு கேட்பாங்க. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டியாக இருந்தால் 40% மார்க் எடுக்கணும். மற்ற எல்லாருமே 40% மார்க் எடுக்கணும். அது மினிமம் குவாலிஃபிகேஷன், அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணியே ஆகணும். அதுக்கான விஷயம் இது. அடுத்தது வந்து வேறு என்ன கேட்பாங்க அப்படின்னா, அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அது 2 ஹவர்ஸு 100 மார்க்ஸ்க்கு இருக்கும். ஸோ எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி வந்து 30% மார்க், 30 மார்க்ஸ் கண்டிப்பாக எடுக்கணும். அப்போ தான் மினிமம் குவாலிஃபிகேஷன். மற்ற எல்லாரும் 35 மார்க்ஸ் வந்து எடுக்கணும். அது மினிமம் குவாலிஃபிகேஷன். இதை தவிர வந்து கோவிட் டியூட்டிக்கு இன்சென்டிவ் மார்க்ஸ் இருக்குது. அதாவது நீங்கள் கோவிட் பேண்டமிக் வந்தது 2019 ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு 2 தடவை வந்து COVID-19 டியூட்டி வந்து போட்டாங்க கவர்மெண்ட்டில். அந்த டெம்பரவரி ஒர்க்கர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா அவங்க ஒரு லிஸ்ட் ஆஃப் அத்தாரிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட் ஆஃப் அத்தாரிட்டிஸ்லேருந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கும். இல்லைனாலும் இப்பயும் வாங்கிக்கலாம். அந்த சர்டிஃபிகேட் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த இன்சென்டிவ் மார்க்ஸ் அப்படின்றது கிடைக்கும். இந்த எக்ஸ்ட்ரா நீங்கள் எழுதுறது இல்லாமல் உங்களுக்கான இன்சென்டிவ் மார்க் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 6 to 12 months நீங்கள் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனில் COVID-19 பேண்டமிக்கில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ் கிடைக்கும். இதே 12+ months, 12லேருந்து 18 மாதம் நீங்கள் வந்து டெம்பரவரியாக ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா 3 மார்க் கிடைக்கும். 18லேருந்து 24 மாதம் நான் ஒர்க் பண்ணேன், இதே மாதிரி கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனில் COVID-19 பேண்டமிக்கில் டெம்பரவரியாக ஒர்க் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு 4 மார்க் கிடைக்கும். அதே மாதிரி வந்துட்டு வித்தவுட் பிரேக், அதாவது 24 monthsக்கு மேலே எந்த பிரேக்கும் எடுக்காமல் நான் ஒர்க் பண்ணுங்க, நான் டெம்பரவரியாக COVID-19 பேண்டமிக்கில் அப்படின்றவங்களுக்கு 5 மார்க் வந்து உங்களுக்கு இன்சென்டிவாக கிடைக்கும். ஸோ COVID-19 பீரியடில் யாராவது அந்த லாக்டவுன் பீரியட்லையோ இல்லை அதுக்கப்புறமோ நீங்கள் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனில் டெம்பரவரியாக ஒர்க் பண்ணியிருந்தீங்க, கோவிட் டியூட்டி பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இந்த இன்சென்டிவ் மார்க் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படிங்கும்போது தமிழ்நாடு முழுக்க எல்லா ஊர்லேயும் சென்டர்ஸ் அலாட் பண்ணியிருக்கோம், 38 டிஸ்ட்ரிக்ட்லேயும். ஸோ நீங்கள் ரொம்ப ஈஸியாக அட்டன் பண்ணலாம் இந்த எக்ஸாமினேஷன். அதே மாதிரி ஒருவேளை உங்களோட எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது, நீங்கள் ட்ராவல் பண்ணி தான் போகணும் அப்படின்னா அந்த எக்ஸ்பென்சஸ் இருக்கு இல்லையா, உங்களுக்கு போயிட்டு வர ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸ், அது எதுவுமே அவங்க தரமாட்டாங்க. ஸோ அது உங்களோட ஓன் எக்ஸ்பென்ஸ் தான். ப்ரொசீஜர் செலெக்ஷன் அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் என்ன தமிழ் லாங்குவேஜுக்கு நீங்கள் படிச்சிங்களோ அதுதான் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டாக இருக்கணும். அதில் 40% மார்க் நீங்கள் கண்டிப்பாக வாங்கணும். இது இல்லாமல் ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்குது, அது வந்து அந்த டெஸ்ட்டும் நீங்கள் வந்து பாஸ் பண்ணிடணும். அதே மாதிரி இதிலெல்லாம் பாஸ் பண்ணுறவங்களுக்கு உங்களுடைய அப்ளிகேஷனை வச்சு தான் அவங்க வந்துட்டு இந்த பாஸ் மார்க்ஸ் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறமா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இன்டர்வியூவில் உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் வெரிஃபை பண்ணி அது கரெக்டாக இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மெரிட்டில் வந்து உங்களுக்கு ஜாப் அலாட்மெண்ட் கிடைக்கும். ஸோ அந்த லிஸ்ட் ஆஃப் வெரிஃபிகேஷனுக்கு என்னென்ன ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் வேணும் அப்படின்றது அனெக்ஷர் 3 அப்படின்னு சொல்லிட்டு இதே நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை போய் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ரெடி பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த அப்ளிகேஷனுக்கான ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, டிஏபி கேட்டகிரியாக இருந்தால் 300 ரூபாயும், இதை தவிர மீதி என்ன கம்யூனிட்டியாக இருந்தாலும் 600 ரூபாய் ஃபீஸாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்குள்ளே போயிடுங்க. நான் வந்து இதோடைய வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வெப்சைட் அட்ரஸ் www.mrb.tn.gov.in. இதுக்குள்ளே போயிட்டு நோட்டிஃபிகேஷனை ஃபஸ்ட்டு படிங்க. நான் என்ன தான் சொல்லியிருந்தாலும் நான் வீடியோ லென்த்துக்காக நிறைய நோட்டிஃபிகேஷனில் நிறைய இன்ஃபர்மேஷன் கட் பண்ணி ஷார்ட் பண்ணியிருப்பேன். ஸோ நோட்டிஃபிகேஷனை ஃபஸ்ட்டு படித்து புரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். அங்கேயே ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான அப்ளிகேஷன் லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கை செலக்ட் பண்ணி நேம் ஆஃப் த போஸ்ட்டில் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்கள் இமெயில் ஐடி, ஃபோன் நம்பரை கரெக்டாக கொடுங்க. உங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன், உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்து ஃபீஸும் கட்டிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா உங்களை அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தமாயிடும். இதை தவிர வந்துட்டு இதுக்கப்புறமா வர்ற எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் கொடுத்துருக்க அந்த இமெயில் ஐடி, நீங்கள் கொடுத்துருக்கிற அந்த மொபைல் நம்பரில் மட்டும்தான் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அந்த விஷயத்த கரெக்டாக கொடுத்துருங்க. இது இல்லாமல் ஒரு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் ஒன்று வேணும். அது வந்து நீங்கள் எக்ஸாமினேஷன்லாம் பாஸ் பண்ணி
டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சப்புறம் அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கொடுத்தா போதும். அதுக்கான ஃபார்மும் இதே நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற பேரில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு அண்டர்டேக்கிங்கும் ஒரு டிக்ளரேஷனும் இதே நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. அந்த அண்டர்டேக்கிங் டிக்ளரேஷனும் நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம், இல்லை டைப் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம். படித்து பார்த்துட்டு அதில் சைன் பண்ணி அதை வந்து அப்லோட் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம். அது அந்த அண்டர்டேக்கிங்கு அந்த டிக்ளரேஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மறுபடியும் சொல்கிறேன், இந்த வெப்சைட் அட்ரஸ் www.mrb.tn.gov.in. இதுதான் இந்த வெப்சைட். இந்த வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ண போகிற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும், ஷேர் பண்ண எல்லோருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த சேனலை நிறைய ஸ்ப்ரெட் பண்ணி நிறைய வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வேகன்சி வீடியோவில் பார்ப்போம்.